சித்திரை திங்களில் சிலை வடித்து, வைகாசி திங்களில் வைபவம் நடத்தி, ஆணி திங்களில் ஆடி பாடி, ஆடி திங்களில் பட்டம் தேடி, ஆவணி திங்களில் அறுவடை நடத்தி, புரட்டாசி திங்களில் புண்ணியம் பல தேடி, ஐப்பசி திங்களில் ஐயம் பல போக்கி, கார்த்திகை திங்களில் காலமே விளக்கேற்றி, மார்கழி திங்களில் மதிப்பல போற்றி, தை திங்களில் தலைவாசல் பொங்கலிட்டு, மாசி திங்களில் மறப்போம் மன்னிப்போம் என்ற நீ, பங்குனி திங்களில் பாவம் பல. வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு கை ஒரு நல்ல ஒரு ஜோரா ஒரு கை. என்ன இது ஒரு ஸ்பெஷல் வணக்கமா இருக்கு. போட்டோ பிடிச்சிருக்கமான. நன்றி 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 நன்றிண்ணா நன்றிண்ணா. ஏன்னா வெறித்தனமான ஒரு ரசிகரா இருக்கிறாரு பாருங்க. இப்படி இருக்கணுங்க ரசிகர்னா. அடுத்து இன்னும் டோர் லாக் பண்ண சொல்லுமா, நீ வேற என்னத்தையும் சொல்லிடாம. அத்துணை ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் பெரிய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்க ஒரு ஜோரா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். ஐயோ, ஒருத்தரை சமாளிச்சு ஊருக்கு நம்ம போய் ஹலோ செக் ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி ஒருத்தர் வந்துருந்தார். எங்க கிரமம் அப்படி இருக்குது. நாங்க என்ன பண்றது? நல்ல நல்ல அண்ணன், அருமையான தங்க கம்பி அண்ணன். அருமையான ஒரு விஷயம் இருக்கலாம். சத்தியமாக நான் சொல்றேன். பாலமேடு இந்து நாடார்கள் உறவின் முறை சங்கத்திற்கு தனித்து புராதன பாத்தியப்பட்ட அருள்மிகு அன்னை பத்ரகாளியம்மன், அருள்மிகு மாரியம்மன் பொங்கல் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்க இந்த ஒரு ஊர்ல பட்டிமன்றம் பேசுறதுல ரொம்ப பெருமையாக இருக்கு. அப்படிதானே? பாலமேடுனா என்னங்கயா ஃபேமஸ்? இப்ப மதுரைனா எங்க பிள்ளைங்களுக்கு தெரியும். மதுரைனா என்னம்மா ஃபேமஸ்? மல்லிகைப்பூ. மதுரைனா ஜிகரதண்டா. வேற மதுரைனா ஜல்லிக்கட்டு, கறி தோசை. பத்தியா நாங்கெல்லாம் எப்படி? இப்ப மதுரைனா உண்மையிலே தீப நகரம் என்று சொன்னால் திருவண்ணாமலையாக இருக்கலாம். முத்து நகரம்னா தூத்துக்குடி. ஆனா தூங்கா நகரம்னா அதுதான் மதுரைக்கே மிகப்பெரிய பெருமை அப்படின்ட்டு சொன்னா அதுதான் மதுரை. நாங்க எல்லாரும் சொல்லிடுவோம். சரி, ஓகே. பாலமேடுனா என்ன ஸ்பெஷல்? என்ன ஃபேமஸ் உங்க ஊர்ல? எங்க பட்டிமன்றத்துல நாங்க மட்டும் பேச மாட்டோம். உங்களை நீங்களும் சேர்ந்து பேசினா தான் நீலவேணிக்கெல்லாம் பேமெண்டே கொடுப்பேன்னு இருக்கு. அதனால நீங்க பேசினாதான் அந்த பிள்ளைக்கு பேமெண்ட். ரைட்டா? பாலமேடுக்கு என்னென்ன ஃபேமஸ்? பால்கோவா. நிஜமாவே சொல்றேன். நம்ம பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். பாலமேடு பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு எத்தனை பேர் என்ன பார்த்தீங்க? ஆஹா, எவ்வளவு பேர் பார்த்துருக்குறாங்க. திரும்பி இங்க இருந்தவர் அங்க போய் நிற்கிறாரா? இல்ல இல்ல, அவர் வேற ஒருத்தர். அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு இந்த சின்ன அக்கா நல்லா பேசின நடத்தங்கம் அழக பத்தியா. அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தலைவர் ஐயா உடனே டேட்டு கொடுத்து எங்க ஊருக்கு கண்டிப்பா நீங்க வரணும், அதுவும் மகளிர் பட்டிமன்றம் அப்ப கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாரு, என்றைக்கு பெண்களின் கைகளில் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுக்கீங்களோ அப்பதான் நாடு உருப்படும் சொன்னாரு. இன்றைக்கு எந்த ஆண் மகனும் இல்லாம முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே நிறைந்த மகளிர் பட்டிமன்றம்னா பெண்கள் ஜோரா இதுக்கு ஒரு கைத்தல் கொடுக்கலாம். 20%, 40% இல்ல 100% பெண்கள் மட்டுமே ஓட்டு. அவ்வளவுதான். மேலே சிறப்பாக தலைவர் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் பெரிய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பாலமேடுனா நான் என்ன ஃபேமஸ்? பால்கோவா. அப்பதான் கொடுத்தாங்க. நான் அப்ப இதுதான் கேட்க வந்தேன். இந்த பிள்ளைலாம் ஹேண்ட்பேக்லேயே வச்சிருக்குது பால்கோவை. போட்ட உடனே ஸ்ரீபுத்தூர் பால்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன், பாலமேடு பால்கோவா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, இனிப்பாக தித்திப்பாக இருந்துச்சு. போகும்போது கொடுத்து அனுப்புங்க. இந்த பிள்ளை வரும்போதே பூரா பட்னியா கடந்து வந்திருக்குதுக்கா. 4 நாள் பால்கோவா கொடுத்துருவீங்க நம்பி இந்த பிள்ளை வந்திருக்குது. பாத்தீங்களா? சரி, பாலமேடுனா பால்கோவா ஃபேமஸ். வேற என்ன ஃபேமஸ்? ஜல்லிக்கட்டு. பாத்தீங்களா? ஒவ்வொரு இளைஞர்களுடைய முதுகிலும் வீர தழும்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா எத்தனை சிறப்புகள். நீங்க எல்லாம் என்ன டிவியில பாத்திருக்கீங்களா? டிவியில பார்த்துருக்கீங்க. நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறோம். மதுரை முத்து சார் சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள்ல பேசினா கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னா, ஜல்லிக்கட்டுல ஆண்கள் மட்டுமே வர்ணனை பண்ணும் பொழுது முதல் பெண் வர்ணனையாளராக ஜல்லிக்கட்டில் நான் கலந்து கொண்டேன். இங்க பாலமேடாக இருக்கட்டும், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இப்பதான் ஒரு மாசம் முன்னாடி தான் வந்துட்டு போனேன். சத்திரப்பட்டி ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், அதுல பேசும்பொழுது பாத்தீங்கன்னா, மாடு வருது பாரு துள்ளிக்கிட்டு, மாடு வருது பாரு துள்ளிக்கிட்டு, தமிழர்களுடைய தனி அடையாளமே ஜல்லிக்கட்டு அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அவ்வளவு தூரம் பெருமையாக இருந்துச்சு. அப்படி ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், எல்லாம் பரவாயில்ல. அந்த பாலமேடு மொச்சை பாலமேடு கடை இந்த பிள்ளை சொல்லுது. அவரோட சைடு சைட்டங்கள்லாம் வந்து சொல்லுதுக்கா அப்படின்ட்டு சொல்லுது. என்னங்கய்யா?
கொய்யாப்பழம். ஐயா இதெல்லாம் உண்மையா பொய்யாயா? நீங்க சொல்லுங்க தலைவரையா, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். உண்மைதானா? என்ன பால்கோவால ஆரம்பிச்சு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. போதும் போதும். நீங்க இப்ப சொல்றது பிரச்சனை இல்ல. நீலவேணி கடைசி என்ன சொல்லும் தெரியுமா? எதெல்லாம் ஃபேமஸோ அதெல்லாம் ஹேண்ட்பேக்ல போட்டு கேட்கும். நீங்க கொய்யாப்பழமா இருக்கட்டும், பால்கோவா இருக்கும், எல்லாமே. அண்ணன் ஏன் க்ளோஸ் அப் வைக்கிறாங்க? அவருக்கு ஒரு கொய்யாப்பழம் பார்சல் வேணும், அதனால அவரு பூரா க்ளோஸ் அப்ல வைக்கிறாரு. ஜல்லிக்கட்டுக்கு மாட கூட கேக்குதுங்க பாருங்க எப்படி. இதுக்கு தான் இந்த பெண் பேச்சாளரை கூட்டி வந்து பட்டிமன்றம் நடத்துறது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. உண்மையிலே அத்தனை பேருக்கும் பெரிய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை காணிக்கைகளாக சொல்லிக்கிறோம். இன்னும் அந்த ஆண்கள்லாம் நம்பி உட்காருங்க நம்பி உட்காருங்க, அங்கெல்லாம் உட்காருங்கிற ஒரு அம்மன் பாடலோடு நம்ம பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாம். சிலுக்க சிலுக்க வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே. சிலுக்க சிலுக்க வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே. மஞ்சள் அழகியம்மா வையும் கண்ணு காரியம்மா. மஞ்சள் அழகியம்மா வையும் கண்ணு காரியம்மா. அடல் அழகியம்மா அண்ணனட காரியம்மா. ஜோதி அழகியம்மா சுந்தர வடிவழகு. சிலுக்க ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே. பறந்து பறந்து வராளே ஏ காளியம்மா பம்பரமா ஆடி வராளே. அழகியம்மா குணத்திலையும் கெட்டிக்காரி. உங்கள் அழகியம்மா குணத்திலையும் கெட்டிக்காரி. கண்ணாடி சேலக்காரி கருகமணி காசிக்காரி. கொப்பு முழுக்கக்காரி குணமுடைய காளியம்மா சிலுக்க ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே. பறந்து பறந்து வராளே ஏ காளியம்மா பம்பரமா ஆடி வராளே. சிலுக்க சிலுக்க வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே. பறந்து பறந்து வராளே ஏ பத்திரகாளி பம்பரமா ஆடி வராளே என்று எல்லாம் வல்ல அம்மனை வணங்கி, தீயன நாடார் என்றும் சிறுமைகள் நாடார், வாழ்வில் மாயங்கள் நாடார், வெற்று மந்திரங்கள் நாடார், அவர்தான் பெருந்தலைவர் காமராஜ் நாடார் என்று சொன்னார். உண்மையிலேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொல்லலாம். கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு மிஞ்சிய கொடையும் இல்லை, காமராஜருக்கு பின் எந்த அணைகளும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பெருந்தலைவர் காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வீடை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, அவருடைய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, ஆனால் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொன்னா அதனாலதான் அந்த கிங் மேக்கர் காமராஜர் அப்படின்ட்டு சொல்றோம். அவருடைய ஆட்சியை பொற்கால ஆட்சி அப்படின்ட்டு சொன்னோம். உண்மையிலே அவர் அந்த உறவின் முறையில அவ்வளவு தூரம் ஒரு அருமையான ஒரு விருந்தோம்பல் கவனிச்சாங்க. அங்க ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு பெண்கள்லாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது உடனடியா அந்த பக்கத்துல ரூம்ல அரேஞ்ச் பண்ணி அத்தனை பேருக்கும் உடனடியா சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு பெரிய 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 நன்றியை சொல்லிக்கலாம். தென்புலத்தார் தெய்வம் விருந்தோம்பல் தான் என்று அங்கு ஐம்புலத்தார் ஓப்பன் தலை என்று சொன்னான் வள்ளுவன். ஒரு பண்பாடா எப்படி இருக்கணும் பாத்தீங்களா? சொல்லும் போதே டீ வருது மேடைக்கு. இப்பதான் புரோட்டா நெஞ்சிலே நிக்குது, உடனே டீ வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரோட்டா இறக்க போறோம் அர்த்தமா? அருமையான ஒரு விருந்தோம்பல். நன்றி நன்றிங்க. எனக்கு பொண்ணு பார்க்க வர மாதிரியே இருக்குது இந்த டீ கொடுத்த உடனே. உண்மையில இவ்வளவு தூரம் ஆண்கள் பெண்கள் இருக்குங்க. உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டும் ஐயா, யார் அதிகமாக மேக்கப் போடுவா, ஆண்களா பெண்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களா? ஐயா என்ன பார்த்துமா அப்படி சொல்றீங்க? சரிம்மா சரி, அவங்க சொல்லாட்டா இங்க இருக்கு எகிரிட்டு வருது. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கன்ஃபார்மே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே நான் ஒத்துக்கிட்டுறேன். பெண்கள் ஃபேர் லவ்லி, பேத்திரவழி, பெரியப்பாரவழி, அப்பத்தாரவழி, ஆயா லவ்லி, அமுக்கி ஜிமிக்கி ஆட்டலு மாட்டலு எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தாதான் அழகு. ஆண்கள் குளிச்சுட்டு வந்து இப்படி தலையை களைச்சு விட்டாலே ஆண் சிங்கங்கள் கொள்ளை அழகுங்க. அப்படி கெத்தா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? இப்ப அதுக்கும் லேடிஸ் தான் கைத்தலை கொடுக்குறாங்க. ஆண்களை சொல்லும் போது ஒரு ஆணும் கைத்தலை கொடுக்க மாட்டேங்கிற, பெண்கள் தான் கைத்தலை கொடுக்குது பாத்தீங்களா? அதான் பெண்களோட மனசு தாராளம். அந்த அண்ணன்லாம் இவ்வளவு நேரம் என் ஃபேனு சொன்னவர் தான். காது கேட்காம போய் கால் நூற்றாண்டு ஆகி போச்சு போல. பரவாயில்ல. ஆனா வந்து இறங்கின உடனே உண்மையிலே ஸ்னேகாப்பா
இந்த பிள்ளை பேசணுன்னா அவள் அழகா அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஊர்ல நீங்க மற்ற ஊர்லாம் பேசிட முடியாது, ரொம்ப கவனமா பேசணும் ரோகிணி. ஏன்னா இந்த ஊர்ல ஆண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு, பெண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. வந்த உடனே நான் தலைவர் ஐயாட்ட விசாரிச்சுட்டேன், நீங்களாம் புரோட்டா சாப்பிட்ட போயிட்டேன். இந்த பிள்ளை 30 புரோட்டா தின்றுருக்கா, இன்னும் யாராவது ஹேண்ட்பேக்ல 2 புரோட்டாவை போட்டு வச்சிருக்கு. ஆனா நான் ரொம்ப டீசென்டான பொண்ணுக்கா, நம்ம நடுவராச்சா ஊரை பத்தி மக்களை பத்தி விசாரிக்கணும். வந்த உடனே தலைவர் ஐயாட்ட விசாரிச்சுட்டேன். இந்த ஊர்ல ஆண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? டாஸ்மார்க்னா என்னன்னே தெரியாதான், அந்த வாடகையே தெரியாத 10 மாசத்து ஆண்கள் இருக்கிறாங்க இந்த ஊர்கள்ல. என்ன அக்கா அந்த சிரிக்கீங்கன்னா என்னக்கா அர்த்தம்? ஊதா கலர் சேலை கட்டினாக்கா. அதே போல பெண்களுக்கு என்ன சிறப்பம்சம் தெரியுமா? மாமியார் மருமகள் சண்டையே கிடையாது அந்த ஊர்ல. அந்த அக்கா பாக்குது மாமா இருந்தாதான் ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டு தாண்டி நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. நல்லா சரி, நான் யாரு மேக்கப் போடுறா அப்படின்ட்டு நான் கேட்டேன்ல. 2வது கேள்வி கேட்கிறேன், யார் மனசு பெருசு? பெண்கள் மனசுதான் பெருசுனா ஒரு கைத்தல கொடுக்க பார்க்கலாம், நல்ல ஜோரா. இதெல்லாம் அக்கா மஞ்சள் நீ எல்லாம் பெண் தான்க்கா, நம்புக்கா. ஆண்கள் மனசுதான் பெருசுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தல கொடுக்க பார்க்கலாம். சிங்கத்தை யாரும் கொஞ்சம் முடியாது, பாலமேடு ஆண்களை யாரும் மிஞ்ச முடியாதுங்க. அப்படி கேட்டா கைத்தட்டல் வர வேண்டாமா? ஆண்கள் சொன்ன உடனே எப்படி கைத்தட்டல் வருது? அப்படி கைத்தட்டுங்க. ஆனா என்ன நான் கேள்வி கேட்டேன், யார் மனசு பெருசு? ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் சத்தியமாக இத்தனை பெண்கள் வச்சுக்கிட்டு நான் தைரியமா சொல்றேன்க்கா, அந்த இது என்ன ஊதா கலர் பச்சை கலர் புடவை கட்டின பொம்பளை புள்ள பொய்யே பேசாதுக்கா, சூட அடிச்சு கூட சத்தியம் பண்ணுவேன். பெண்கள் மனசை காட்டிலும் ஆண்களோட மனசுதான் சத்தியமா பெருசு. ஏன் தெரியுமா? நான் பொய்யே பேச, அப்படி எனக்கு பேமெண்டே வேண்டாம் தலைவரையா, அதுக்காண்டி கொடுக்காம போயிடாதீங்க. சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு, நீங்க சொல்றதுல கீழே இருக்கிறது பிடிக்குதுங்க. அக்கா அக்கா விட்டுறாதீங்கக்கா, பத்தியா பஸ்ஸுக்கு காசு பரவாயில்ல. ஆனா எதற்காக நான் பெண்கள் மனசை விட ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்றேன்? பெண்கள் மனசுல அக்கா நீ யாருக்கா வச்சிருப்ப? என்ன பொசுக்குன்னு சிலபஸ் இல்லாத கொஸ்டினை கேட்டுக்கனா? யார பிள்ளையவா வச்சிருப்பீங்க? புருஷனை வச்ச பிறதான பிள்ளை வரும். ஐயோ ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. பெண்கள் மனசுல யார வச்சிருப்பாங்க? அத்தானா? பெண்கள் மனசுல யார் இருப்பா தெரியுமா? காதலன் இருப்பான், அப்ப இல்லாட்டி கட்டின புருஷன் இருப்பான், இல்லாட்டி அம்மா அப்பா இருக்கும், அவ்வளவுதான். ஏன் ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்றேன்? ஆண்கள் மனசுல யார் இருப்பா தெரியுமா? காதலி இருப்பா, காதலியோட ஃப்ரெண்டு இருப்பா, மனைவி இருப்பா, மனைவியோட தங்கச்சி இருப்பா, எழுத்து வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, சைடு வீட்டுக்காரி, மேல் வீட்டுக்காரி, ஹன்சிகா, மோத்வானி, நயன்தாரா, கிட்டு, சுரேஷ், பறவை, முனியம்மா எல்லாரையும் வெற்றிக்கக்கூடிய ஆண்களின் மனசா சத்தியமா பெருசுனா இப்ப பெண்கள் எல்லாம் கைத்தட்ட கொடுக்கலாம்க்கா. வேலைக்காரி விட்டுட்டு அடுத்த லிஸ்ட்ல நான் போட்டுக்கிட்டேன். ஆனா நான் இதுக்காக மட்டும் நான் ஆண்கள் மனசு பெருசுன்னு பேசல. ஒரு பஸ் போகுது, ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ல ஏறுதாங்க, உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க, ஆண்கள் தாங்க உடனே எந்திரிச்சுட்டு இடம் கொடுப்பீங்க. அதான் ஆண்கள் மனசு பெருசுங்க. இப்ப சமீபத்துல மார்ச் 8 நம்ம என்ன கொண்டாடணும்? என்ன? மகளிர் தினம், பெண்கள் தினம், சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடணும். ரைட்டாக்கா? மார்ச் 8னா பெண்கள் தினம் எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களை பார்த்து தெரியாதனமா தான் கேட்கிறேன். தலைவரையா அண்ணா என்னன்னா மானிட்டர் கட் ஆயிடுச்சு, ஏதோ டக்குன்னு விட்ட மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. ஆண்கள் தினம் என்னைக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஆண்கள் தினம், பெண்கள் தினம் மார்ச் 8, ஆண்கள் தினம் என்னைக்கு? என் சோக கதைய கேளு தாய்க்குளமே, அட தாய்க்குளமே, அட கேட்டாதான் தங்காதம்மா உங்க மனமே, ஆமா உங்க மனமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆண்கள் தினம் என்னைக்குன்னு தெரியல. மார்ச் 8 பெண்கள் தினம் அன்னைக்கு என் வீட்டுல கேட்டேன், மாமா பெண்கள் தினம் இன்னைக்கு, ஆண்கள் தினம் என்னைக்கு தெரியுமா மாமான்னு கேட்டேன். என் வீட்டுக்கார் ஒத்த வார்த்தை சொன்னாருமா. என்ன சொன்னார் தெரியுமா? என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்கு தாண்டி ஆண்கள் தினம். என்ன விசில்லாம் பறக்குது. திரும்பி வந்துட்டு அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல நான் சொல்றேங்க, ஆண்கள் இடத்துல இனிமே தெளிவா கேட்டுக்கோங்க. அன்னபாரதி பட்டிமன்றம் நடந்ததுக்கு அப்புறம் ஆண்களுக்கு இது எல்லாம் தெரிஞ்சாகணும். என்னைக்கு ஆண்கள் தினம்னா நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம் அப்படின்ட்டு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய, அவருடைய திறமைகளை ஊக்குவிக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் இந்த நேரத்துல. கரெக்டானா? இன்னைக்கு மேடையில நான் பெண்களை பார்த்தா பேசிடுவேன்க்கா, ஆண்களை பார்த்தா பேசிடுவேன். சத்தியமா நான் பயப்படுற ஆள் யார் தெரியுமா ஐயா? இந்த முன்னாடி உட்காந்துருக்காங்க அரட்டோ சார்.
அவனை பார்த்தாங்கக்கா சத்தியமா எனக்கெல்லாம் பேச்சே வராது. பிரஸ்காரங்க அண்ணா வந்தாங்க, அவங்கள பார்த்து கூட ஈஸியா பேசல. அந்த நிகழ்ச்சியை அருமையாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாமா? அரங்கு நிறைந்த ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். நன்றி நன்றி நன்றி. எதற்காக அந்த சின்ன பசங்களை பேச ரொம்ப பயப்படுவோம் தெரியுமா? காதுல நம்ம இப்ப இறங்கி வந்தோம்ல, ஒரு சின்ன பையன் என்கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்தான். அக்கா நீங்க தானே டிவியில பேசுவீங்க என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். பரவாயில்ல, பாலமேடுல ஒரு சின்ன பையன் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். டேய் தங்கக்குட்டி, நீ என்ன சன் டிவில பாத்தியா இல்ல ஆதித்யால பாத்தியா இல்ல விஜய் டிவில பாத்தியான்னு கேட்டேன். சொன்னா பாரு, ஓகே டிவி சொல்லிட்டா கூட பரவாயில்லையடா, கொஞ்சம் ஆசுவாசம் போயிடுவேன். சொன்னா பாரு ஒத்த வார்த்தை, நீ தானே டிஸ்கவரி சேனல்ல பூச்சி போக வேண்டாங்க. அதை குரங்கு நான் ஓப்பனா வேற சொல்லணும். அச்சோ சாரி, மைக்ல சொல்லிட்டேன். பாத்தீங்களா, இந்த சின்ன பசங்களை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆரம்பிச்சேங்கய்யா. கம்மலா நான் இருந்தா அப்படி இல்லைல்ல, கீழே இருந்து ஒரு பையன் படார் நினைச்சு அதை அடகு வைக்க நான் இருக்கேன் காண்டான். அன்னைக்கு அடகு வச்சதெல்லாம் இதெல்லாம் கோல்டுன்னு நினைச்சிடாதீங்க. கல்யாணி கவை கூட கூறு 10 ரூபாய்க்கு நாங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஒரு காலத்துல பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஐயா நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தீங்க? அவரு ஜோக் இந்த ஜோக்குக்கு சிரிக்கிறாரா, சொன்ன ஜோக்குக்கு சிரிக்கிறாரா, எதுவுமே புரிய மாட்டேங்க. சரி முதல்ல அதை விட்டுரும். இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு யாருக்காவது தெரியுமாங்க ஐயா? தலைப்பு தெரியாதையா? மகிழ்ச்சியான வாழ்க்கை பழமையிலா புதுமையிலா? அந்த கால வாழ்க்கையா பெரியவர்கள் நீங்க எல்லாம் வாழ்ந்த அந்த கால வாழ்க்கையா, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த கால வாழ்க்கையா? இதுதான் பட்டிமன்ற தலைப்பு. நான் முதல்ல உங்ககிட்டயே நான் கேட்டுறேன், தீர்ப்பு என்னன்னு கேட்டுறேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை பழமையிலே அந்த காலமே சொல்லக்கூடியதா ஒரு கைதல் கொடுங்க பார்க்கலாம். பழமையே பூரா படுத்து கிடக்குது, அப்ப புதுமை எப்படி இருக்குன்னு பாருங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை புதுமை இந்த காலம் சொல்றவங்க ஒரு கைதல் கொடுங்க பார்க்கலாம். ஏடா நம்பி கைத்தறி, எத்தனை தோசை நீ சாப்பிட்ட? ஒரு காலத்துல பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்கல்ல, ஒரு பெண்ணை பார்த்த உடனே எப்படி பாடுவீங்க? அந்த காலத்துல எப்படிப்பட்ட பெண்ணு வேணும்னு எதிர்பார்த்தீங்க ஐயா? ஐயா தலைவரையா நீங்க சொல்லுங்க ஐயா, அந்த காலத்துல எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தீங்க? சும்மா சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்லுங்க ஐயா. தலைவரே வைக்கப்பட்டா நான்லாம் எங்க போறது? எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் எதிர்பார்த்தீங்க ஐயா? அடக்க ஒடுக்கமா இருக்கணும், குடும்பத்துக்கு ஏத்த மகாலட்சுமியா இருக்கணும், வேற என்ன அடக்க ஒடுக்கமா இருக்கணும். குறிப்பா அன்னபாரதி மேல ஒரு பொண்ணை எதிர்பார்த்திருக்கு. சொல்லி விடுவோம் லைட்டா. அந்த காலத்துல லைட் அடுத்த தடவை வேணா உனக்கு நான் போட்டு விடுறேன். அந்த காலத்துல அப்படிப்பட்ட பொண்ணு எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு பையன்ட்ட கேட்டேன், டே தங்க உனக்கு எப்படி அப்படின்னா, அந்த காலத்துல நீங்க கேட்டிருப்பீங்கயா ஒரு பாட்டு, காற்று திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி மாதிரி நான் சொல்ல ஒப்பிச்சுட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்களா தலைமுறை இடையில எவ்வளவு கேப்ல நம்ம இருக்கிறோம். அந்த கால தலைமுறைக்கும் காத்து வாங்க போனேன் அப்படின்னா நம்ம பொக்கவாய் தாத்தா சிரிக்கிறார். இந்த காத்து மேல காத்து கீழே அப்படின்னோம்னா இந்த அரட்டை சிரிக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, மகிழ்ச்சிங்கிறது அந்த கால தலைமுறையில் இருக்கிறதா இந்த கால தலைமுறையில் இருக்கிறதாங்கிறது பட்டிமன்றம்ங்கிறது ஆரம்பமாகிறது. நான் நிறைய கேள்விகள்லாம் கேட்டேன். பேச்சாளர்களை நம்ம அறிமுகப்படுத்திடலான்னு இருக்கிறேன். நல்லா இங்க இத்தனை பேர் நல்லா ரசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. ஒவ்வொரு சிரிப்பு ஒரு ஜோக்கு சொல்லும் போது நல்லா ஒரு ஜோரா கைத்தட்டல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு பெரிய வெகுமானம்ங்கிறது எந்த கலைஞனுக்குமே இல்லை. மனுஷன் முதல்ல சிரிக்க முடியுதா சார்? கோவிலுக்கு போனா செருப்பை காணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா உறுப்பை காணும், ரேஷனுக்கு போனா பருப்பை காணும், சாமியாட்ட போனா கற்பையே காணும். ஒருத்தர் வேகமா சாமியாட்ட ஓடினார். சாமி என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது தெரியாம தானப்பா நானே ஜாமியாரானே, நீ என்கிட்ட வந்து மந்திரத்தை சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையிலே? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போதில்ல அப்படின்னா அது இந்த காலம். ஒரு பாயிண்ட்டுக்கும் கைத்தல் கொடுத்தாதான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். கையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கெட்டினாதான் அதிசயம் இன்னைக்கு. ஐயா நம்மலாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம், இவெல்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு. அது எனக்கு ஒரு பாப்பா இருக்குன்னு என்கிட்ட வந்து கேக்குது, மம்மி வருஷம் வருஷம் கொரோனா வருமா?
வருஷம் வருஷம் கொரோனா வந்தா நம்ம கொரோனாவை கடிச்சிட்டு பார்த்தியா ஒரு கொரோனாவே சமாளிக்க முடியல. கொரோனா லாக்டவுன்ல உண்மையிலே ஒரு அம்மா அந்த அம்பாள் கிட்ட வேண்டிருச்சு தெரியுமா? ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி, ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி, ஸ்கூல் வேலை கண்ணில் காட்டுவாய் போற்றி, டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 அப்படின்ட்டு புலம்பி தள்ளிச்சுன்னா அப்ப எவ்வளவு சிக்கல்கள் எல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா சிக்கல்களையும் தாண்டி இது நகைச்சுவை பட்டிமன்றம், மகளிர் நகைச்சுவை பட்டிமன்றம் அப்படின்ட்டு ஏன் விழா கமிட்டியாளர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு முதல்ல நம்ம சிரிக்கிறோங்க. ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு. அப்படின்னா நல்லா மனம் விட்டு ரசிக்கலாம், சிரிக்கலாம், நல்லா சிரிக்கலாம். அதான் சொன்னா வள்ளுவன், துன்பம் வரும் வேளையில சிரிங்க, துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க, பாம்பு வந்து கடிக்கையில் பாலமுடன் தொடிக்கையில் யாருடத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு அவருக்கு மட்டும். ரோஹிணி கவனிச்சியாப்பா? இந்த இருக்கல உண்மையில சைஸ் அது போய் நான் ரோஹிணின்னு கேட்கறேன் பாரு. அண்ணன் ஒரு டான்ஸ் போட்டாரு பாரு இந்த பாட்டுக்கு. யாரெல்லாம் இங்க கவனிச்சுங்க? துன்பம் ஒரு மேடையில சிரிங்க. இவ்வளவு அழகான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களை தவிர வேற யாரும் போட முடியாதுல. அவ்வளவு தூரம். ஒரு காலத்துல ஒரு பெண் சேலை உடுத்தி நடந்து வந்தா என்ன பாட்டு போட்டாங்க? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு, நல்லா நோட் பண்ணுங்க, மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்றாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்றாளா, முத்தாக அரும்பெடுத்து முழுநீரை சரந்தெடுத்து நித்தார கள்ளிகளுக்கு அச்சாரம் போட்டானா, இது எப்பங்கயா? பழமையில. இன்னைக்கு ஒரு பெண் சேலை உடுத்தி நடந்து வந்தா என்ன பாட்டு நீங்க போட்டிருக்கிறீங்க தெரியுமாமா? சேலையில வீடுலாம் அதை கட்டி அது செறிஞ்சு விழுந்துருச்சு அந்த வீடுலாம். இப்ப அடுத்த வீடு கட்டி இருக்காங்க. என்ன பாட்டு தெரியுமா? சேலை 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 கட்டினா குறு குறு குருன்னு பார்ப்பாங்க, குட்ட குட்ட கவுனா போட்டா குறுக்காமன்னா பார்ப்பாங்க, சேலை பூச சின்ன கவுனா ட்ரெஸ்ல ஒண்ணும் இல்லைங்க, ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையா தெரியும். ஆமா சொல்றியா மாமா? ஓ சொல்றியா மாமா? மாமா ஓ சொல்றியா மாமா? ஓ சொல்றியா மாமா? இந்த மாமா இந்த பாட்டுலாம் அதுக்கடுத்த லைன்லாம் நான் கோவில் வாசல்ல வச்சு பாடவே முடியாது. ஆனா இங்க பெண்கள் அக்கா அங்க உள்ள திருமணமான ஆண்கள் கிட்ட கேட்கிறேன், மாமா அப்படின்னு யாரு கூப்பிடுவாங்க? இங்க உள்ள ஆண்கள் கிட்ட உங்க வீட்டுக்காரம்மா எப்படிங்க கூப்பிடுவாங்க? அத்தான். அது கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அத்தான், அதுக்கப்புறம் அவன் ஜெத்தான். பாத்தீங்களாயா? சரி, வேற எப்படி கூப்பிடுவாங்க? அத்தான் ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு. வேற எப்படி கூப்பிடுவாங்க? என்னங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. பாலமேடுல இவ்வளவு பண்பாடா? அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு வேணா இருக்கலாம், பரவாயில்ல. இது என்னங்க? வேற வேறங்கய்யா எப்படி கூப்பிடுறாங்க? வாடா போடானா? உண்மை என்ன அர்த்தம்? வா டார்லிங். வாடினா என்ன அர்த்தம்? பெண்கள்லாம் நாடி பேந்து பேரும் சொல்லக்கூடாது. வாடினா என்ன அர்த்தம்? வா டியர்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போய்கிட்டே இருக்கணும். ஆனா மாமா அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம்னு நினைச்சிடாதீங்க, மாங்காமனைன்னு அர்த்தம். அதை சுருக்கி மாமா 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 அவ்வளவுதான். பூரா இன்னைக்கெல்லாம் நம்ம பேச்சாளர்கள் என்னென்ன குடும்பத்துல நடக்க போகுது, பழமையில எப்படி இருந்துச்சு, புதுமையில எப்படி இருந்துச்சுன்னு பேசி அலசி ஆராய போறாங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உற்சாகமான ஒரு கைத்தடல் மட்டும் பேச்சாளர்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தா போதும். எங்களை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கிறத மட்டும் அன்போடு சொல்லிட்டு பேச்சாளர் பெருமக்களை நான் உடனடியாக அறிமுகப்படுத்துகிறேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை பழமையிலே அப்படின்னு பேச வந்திருக்கவங்க யார் அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் பழமைன்னு பேசுறாங்கக்கா. உண்மையிலே ரோகிணி பேசும்போது நான் நினைச்சேன், ஐயா வந்து சொன்னாங்க வெயிட்டான பேச்சாளரை எங்க ஊருக்கு கூட்டிட்டு வாங்கன்னு. இதை விட வெயிட்டான பேச்சாளர் நான் எங்க போவேன்? தராசை போட்டு நெருத்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 இட்லி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன போனா, உண்மையிலேயே ரோகிணி பேசினதுக்கு அப்புறம் இங்க உள்ள திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணமான ஆண்கள். அண்ணா என்ன 2 கை தூக்குறீங்க? 2 கொண்டாடியா அண்ணே? அண்ணா கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் தூக்குறீங்க. திருமணமான ஆண்கள்லாம் நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? ரோகிணி பேசினதுக்கு அப்புறம், நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலடா, இப்பமே பத்திரகாளி அம்மன் காலில் விழுந்து கதறணும்டா, மாரியம்மா காப்பாத்துடா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த அளவு அதிரடி சரவடி பேச்சுக்கு சொந்தக்காரங்க இருக்கக்கூடிய சாத்தூரில் ஒரு பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சாத்தூரை சேர்ந்த அன்பு சகோதரி ரோகிணி வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைதல்ல கொடுத்துடலாம். என்ன எலெக்ஷன் எதுவும் நிக்க புரியாமா? அங்கேயே பூரா அங்க டிமாண்ட் அதிகமா இருக்குது, நின்று போடு. அது நின்னாலும் நிக்காது, ஏன்னா பொசுக்குன்னு இல்லம்மா வெயிட்டு தாங்காம அது எதுவும் இல்லாமல். உண்மையிலே பாத்தீங்களா அப்படி என்ட்ரன்ஸே எவ்வளவு சும்மா வேற லெவலா இருந்துச்சு. ஒரு பெரிய கைத்தட்டல் ரோகிணி அவர்களுக்கு கொடுத்துடலாம். அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பட்டிமன்றத்துல இன்னைக்கு முதல் முறையாக இணைகிறாங்க. இளம் தலைமுறை வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருப்பேன், நான் டாக்டரா இருப்பேன், நான் இன்ஜினியரா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில, இளம் பெண்களுக்கு மத்தியில இன்றைக்கு ஒரு பட்டிமன்ற தமிழ் பேச்சாளராக நான் தமிழை வாழ வைப்பேன்னு சொல்லக்கூடிய இளம் தலைமுறைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். Facebook, Instagram எல்லாம் ஆரூர் தமிழச்சி அப்படிங்கிற ஒரு பெயர்ல இருக்கிறாங்க. சன் டிவி கல்யாண மாலையில அவங்கள பார்த்திருப்பாங்க. இப்ப பாலமேடு அப்படின்னாலே எது ஃபேமஸ்னா மாடுகள் தான். அப்படிப்பட்ட மாடுகளுடைய பெயர்கள்லாம் 100 மாடுகள், அந்த மாடுகளுடைய அத்துணை பெயர்களையும் சொல்லக்கூடிய வல்லமை வாய்ந்த அன்பு சகோதரி ஸ்னேகா வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ஆரூர் தமிழச்சி ஸ்னேகா இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க? மகிழ்ச்சியான வாழ்க்கை பழமையிலே அந்த காலமே அப்படின்ட்டு சொன்னா, இந்த காலம்னு பேசுறவங்க என்ன? ஊசி போட நர்ஸ் வேணும், காசு போட பர்ஸ் வேணும், கடலை போட ஃபிகர் வேணும், குடும்பம் கலகலன்னு இருக்கணும்னா முதல்ல இந்த காலத்துக்கு வந்து பாருங்கய்யா. அந்த காலம் அந்த காலம் அந்த காலம் பழைய சோத்தே தின்னுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பிரியாணி பீஸா பர்கருக்குலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுமையில பேசக்கூடியது யார் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே இவங்களுக்குலாம் நீங்க சிறப்பான ஒரு கைத்தடலை கொடுத்துடணும். அஞ்சலிக்கெல்லாம் 1 எலி 2 எலி 3 எலி இல்ல, அஞ்சலி. ஏன்னா சமீபத்துலதான் திருமணமாகி அப்படி புதிதாக மேடைக்கு வந்திருக்காங்க. நல்ல அருமையான குரல் வளம், நல்ல அந்த நாட்டுப்புற பாடலாக இருக்கட்டும், சினிமா பாடலாக இருக்கட்டும், நல்ல பாடி மக்களை தன்வசம் அழகாக பேச்சால் கட்டி போட்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி திருவண்ணாமலையை சேர்ந்த அஞ்சலி வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். பெருமைக்குரிய திண்டுக்கல் லியோனி சாருடைய பட்டிமன்றங்கள்லாம் நீங்க அவங்கள பார்த்திருக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு டிவி ஸ்பெஷலிஸ்டா தான் இன்னைக்கு நம்ம மேடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஆண் நினைச்ச உடனே சட்டையை போட்டு பேண்ட்டை போட்டுட்டு அது கூட இல்லாம கூட வெளியில வந்துருவீங்க. டவுசர் போட்டுட்டுன்னு சொல்ல வரேன், வெளியில வந்துருவீங்க. ஆனா ஒரு பெண் நினைச்சா கிளம்பி வெளியே வர முடியுமா? அதுவும் இந்த பிள்ளை எல்லாம் 8 முளை சேலைக்கு, அவங்களுக்கு எல்லாம் இதுக்கெல்லாம் 32 முளை சேலை. அதை உடுத்தி வெளியே வரா எவ்வளவு கஷ்டம். காலையில எழுந்திரிச்சு ஜில்லுன்னு குளியல், ஹாட்டா காஃபி, காரசார சைட்ஸோட கூட்டு பொரியல், குழம்பு, ரசம்னு அடுப்படி கிளீன் பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குனிஞ்சு நிமிந்தா அப்பாடான் இருக்கும். டெலிபோன் காலு, இபி பில்லு இன்னும் இருக்கு, இது போல லிஸ்ட். இதுக்கு நடுவுல ஏதுங்க ரெஸ்ட்? என ரெஸ்டே இல்லாம உழைக்கக்கூடிய ஒரே வர்க்கம் சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கள் என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீட்லயும் சமைச்சு வச்சுட்டு, புருஷனுக்கு சமைச்சு வச்சுட்டு, பிள்ளைகளுக்கு எல்லா காய்களையும் விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு மேற்படி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த மேடையில வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதற்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல். பெண்களுக்கு எத்தனை முறை கொடுத்தாலும் தகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த புதுமைக்கு அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடியதா அப்படின்னா, விஜய் டிவி கலக்க போகுது யாருல? ஆண்கள் மட்டுமே நிறைய நீங்க பேசி பார்த்திருப்பீங்க. ஆனா கலக்க போகுது யாருல? சும்மா ஒரு கலக்கி ஒரு நண்டெலும்பு மேல ஒரு சுண்டெலும்பு மாதிரி இருக்குது பாத்தீங்களா? அந்த தனுசுக்கு சொல்லுவாங்க, மொத்தத்துல 3/4
கிலோ எலும்பு வச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க. அதே போல எங்க பட்டிமன்றத்துல சூறாவளி பேச்சாளர் அப்படின்னு சொன்னா எங்களுடைய பேராவூர்ணி நீலவேணி அவர்கள் தான். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சில பேருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். இப்ப என்னைய பார்க்கும்போதுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க, நெகட்டிவ் வைப்ரேஷனே உங்ககிட்ட இருக்காதுக்கா, நல்லா சிரிப்பீங்க, நல்லா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு மேடையில் வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருமே என்னை மாதிரியே நல்லா சிரிக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அப்படின்னு சொன்னா மேல அது பெருமைப்படக்கூடிய விஷயம். நாங்கெல்லாம் குரலால் பேசும் பொழுது விரலால் வித்தை காட்டிருக்கக்கூடிய 2 ஆஸ்தான இசை கலைஞர்கள், அவங்க மட்டும் போனா போட்டும் நாங்க ஆண்களுக்கு இடம் அளிச்சிருக்கிறோம். கீபோர்டு இசை கலைஞர் ஜஸ்டின் அவர்கள் வந்திருக்காங்க, ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். பேட் இசை கலைஞர் ஜெகன் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். உண்மையிலே அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனலா வாசிக்கிறவங்க. அவங்க வாசிக்கும் போதே தெரியும் அப்படி நீட்டா. நான் நேற்று கூட மேடையில் அவங்கள பத்தி சொன்னேன், நீங்க இளையராஜாவுக்கு கம்போஸ் வாசிக்கிற மாதிரி நீங்க வாசிக்கிறீங்க, அங்க அதெல்லாம் தேவையில்லை, லைட்டா 2 கிட்ட இறக்கிக்கோங்க, எங்களுக்கு எல்லாம் சும்மா அப்படி இப்படி வாசிச்சாலே போதும் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவு ஆஸ்தான இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். அதே போல ஆடியோ ரொம்ப அருமையா இருக்குது. வந்த உடனே சொன்னாங்க ஸ்டார் மதி ஆடியோஸ், உண்மையில் நல்லா இருக்கு. உங்க ஊர்ல நடக்கக்கூடிய கல்யாணம், காதுகுத்து, சடங்கு, மொட்டை நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஆடியோ ஸ்டார் 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 மதி 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 ஸ்டார் மதி ஆடியோஸ்க்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைதட்டல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உடனடியாக மகிழ்ச்சியான வாழ்க்கை பழமையிலே என்று பேசுவதற்காக ஆரூர் தமிழச்சி ஸ்னேகா அவர்களை அட்டகாசமான ஒரு கைத்தட்டலோடு அழைச்சிடலாமா? பாலமேடு கைத்தட்டல் இதானா? ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். பழமையிலேயே அப்படின்னு பேச எல்லோ கலர் புடவை கிடத்தனால எல்லோ கலர் மைக்கே நம்ம கொடுத்துடலாம். மஞ்சள் கலரா? ஓகே, சூப்பர். என்ன காஃபி தான் என்னால கொஞ்சம் குடிக்க முடியல, இன்னொரு காஃபி சூடா கொண்டு வாங்க, நாங்க குடிச்சிருக்கோம் கண்டிப்பா. நல்ல சகோதரர் கூடலிங்கம் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எல்லாருமே நல்லா சூப்பரா எங்களை விழுந்து 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 கவனிச்சாங்க. தலைவர் ஐயாவா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா கவனிச்சாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவு ஐயா, நன்றிங்க ஐயா. போயிடலாம், நிச்சயமா ஆரம்பிச்சிடலாம். எதுவும் பயந்த சுவாவம் தங்கம்? பொதுவாவே ரொம்ப அமைதியான, அது பார்த்தாலே தெரியுதுடா. நீ தைரியமா பேசு அக்கா, நான் இருக்கிறேன், தைரியமா பேசு. நீலமணி எல்லாம் பார்த்து பயப்படுறியா? உனே பார்த்தா கொஞ்சம் பயந்துருச்சு. இல்ல மேக்கப் போடாம மூஞ்ச க்ளோஸ்ல பார்த்து பயந்துருச்சு. நான் என்னதான் வந்து அமைதியான பொண்ணு, நான் முறைப்படி தமிழனைக்கு வணக்கம் சொல்றேன். இதுதான் நான் வரும்போது சாப்பிட சொல்றேன். நம்ம எல்லாம் சாப்பிட்டோம், இந்த பிள்ளை மட்டும் சாப்பிடலக்கா, ஏன்னா இந்த பிள்ளை சாப்பாடையும் சேர்த்து ரோகிணி சாப்பிடுச்சு. ஆமா பரவாயில்ல, நான் வாங்கி தரேன். பியூர் நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் ஒத்துக்காது உடம்புக்கு. பியூர் நான் வெஜிடேரியன், சுத்த அசைவமா? நம்ம தான் சுத்த சைவம்னு கேள்விப்பட்டிருக்கோம், சுத்த அசைவமா? வெஜிடேரியன் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது மேடம். நான் என்ன கிடம் வெயிட்ட குறைச்சிருவேன், நீ டயட்ல இருந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியாதா, எப்பயுமே குண்டா இருக்க பிள்ளைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒண்ணு சொல்லிருந்ததுங்க, குண்டா இருந்தா பொய் சொல்ல மாட்டாங்க. என்னது பொய் சொல்ல மாட்டாங்க? நீ எனக்கு ஏதோ சொல்ற மாதிரியா இருக்கு. தாடி வச்சா எல்லாரும் தோத்துல இருப்பாங்க, ஒல்லியா இருந்தா எல்லாமே பூரா இப்படி ஒண்ணு சொல்லியிருந்தது. நிஜமாவே நல்லா பொய் சொல்ல மாட்டேன். நிஜமாவா? அப்படிப்பட்ட பேச்சாளர் தான் எங்களுக்கு வேணும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. புரிஞ்சிருச்சானா? ஏன்னா இந்த நினைக்கலாம் புரியுது, ஆச்சரியமா இருக்கு. பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களாம். அக்கா புரிஞ்சிருச்சா? நான் உண்மையில அழகா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். இப்ப நான் மேக்கப் இல்லாம அழகா இருக்கேன்னு சொல்றவங்க ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். இதெல்லாம் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டா தெரியும், பரவாயில்ல. ரோஹிணி அழகா இருக்க, சாரி அகலமா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ரோஹிணி அழகா இருக்குதா? கைத்தட்டல் கொடுங்க. பரவாயில்ல, எல்லாம் இப்போ கொஞ்சம் ஒத்துக்கிட்டாங்கம்மா. முறைப்படி தமிழன்னையை வணங்கி தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவம்பாவை, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, கந்தரனுபூதி, இந்த புராணம், பெரிய புராணம், நாச்சியார் திருமொழி, ஆழ்வார் பாசுரம், பக்தி இலக்கியம், நற்றினை, குறுந்தொகை, 500, அகநானூறு, புறநானூறு, 10 பரி, கள்ளவழி 40, ஐந்தனை 50, தடைமொழி 50, தடைமாலை 150, பழமொழி 400 என்று 14 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற 50 காப்பியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி என்ற 5 காப்பியங்கள், இவை அத்துணையும் தன்னகத்தை கொண்டது போதாது என்று அகத்தியம், தொல்காப்பியம், புறப்பொருள் வெண்பாமாலை என்று
என்ற இலக்கண நூல், கம்பராமாயணம் என்ற வழிநூல் இவையும் தன்னகத்தே போதாது என்று சாதகம், பிள்ளைத்தமிழ், பரணி, கலம்பகம், அகப்பொருள் கோவை, ஐந்திணை செய்யுள், மும்மணி கோவை, வருக கோவை, அனுராகமாலை, அட்டமங்கலம், இணைமணி மாலை, இரட்டை மணி மாலை, நான்மணி மாலை, நவமணி மாலை, நாம மாலை, கலம்பக மாலை, மணிமாலை, பெருமகிழ்ச்சி மாலை, வேணின் மாலை, வசந்த மாலை, தாரகை மாலை, தண்டக மாலை, உட்பவ மாலை, வீரவெற்றி மாலை, வெற்றி கவலை மஞ்சரி, போர்க்களு மஞ்சி, வரலாற்று மஞ்சி, காஞ்சி மாலை, நொச்சி மாலை, உளுஞ்சை மாலை, தும்பை மாலை, வதோரண மஞ்சரி, என் செய்யுள், தொடர்நிலை செய்யுள், ஒளிகள் அந்தாதி, நூற்றந்தாதி, பதச்சந்தாதி, உலா உலாமடல், வளமடல், ஒருபா ஒருபத்து, இருபா இருபத்து, ஆற்றுப்படை, கண்படை நிலை, துகிலிட நிலை, ஊர் இசை, பெயர் இசை, ஊர் நேரிசை, பெயர் நேரிசை, ஊர் விளக்கம், புறநிலை, கடைநிலை, கையற நிலை, தசாங்க தையல், தசாங்க விருத்தம், அரசன் விருத்தம், கைகளை, மங்களவள்ளி, தூது, 40 குழமகன், தண்டகம், சதிகம், பதகம், செவியர், உருவு, பாதாதி, கேசம், கேசாதி, பாதம், அலங்கார பஞ்சகம், குளத்தி பாட்டு, உளத்தி பாட்டு, ஊசல், எழுகூற்றருக்கை, சின்னப்பூ, விருத்த விளக்கணம், பெருமங்கலம், பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் என 96 சிற்றிலக்கியங்கள். அட்டகாசமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். வேற லெவல்மா. மூச்சு இது ஒட்டியா இல்லையா? நீ பேச இந்த பிள்ளை மூச்சு விட்டுட்டு இருக்கு. வேலையை பறக்கிற பார்த்துச்சு ஒரு செகண்ட்ல. இவை அத்துணையும் தன்னகத்தை கொண்டு வாழ பிறந்த மொழிகளுக்கு மத்தியில் இன்று உலகில் பல மொழிகளை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ பிறந்த மொழியான என் அன்னை மொழியாம் தாய்மொழியை தொட்டு தொடங்குகிறேன். திரு ஆரூர் தமிழச்சியின் அன்பு வணக்கங்கள். வணக்கமே சும்மா அதிர்வுங்க. உண்மையிலே உலகத்திலே அதிக கல்வெட்டுகள் கொண்ட நாடு எதுன்னு கேட்டா இந்தியா. ஆனா உலகத்திலேயே அதிக கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கும் மொழி எதுன்னு கேட்டா நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அருமைமா அருமை. உள்ளபடியே நடுவர்களே, இந்த மேடையில பேசுறது நான் ஏதோ ஒரு வாய்ப்பாவே பார்க்கலங்க. உள்ளபடியே இந்த மேடையில பேசுறது குடுப்பனை. அப்படிப்பட்ட குடுப்பனை கொடுத்த உங்களுக்கும் ஊர்காரங்களுக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. ஊரை நம்ம சும்மா பேருக்கு பெருமை சொல்ற ஊரா சார்? இது சும்மா போற போக்குல பெருமை சொல்லிட்டு போற ஊரா? பாலமேடு தான் எப்படிப்பட்ட ஊரு? எப்படிப்பட்ட ஊரு? பாலம் என்பது இரண்டை இணைக்கும் சொல், மேடு என்பது உயர்த்தும் சொல். பண்பாட்டால் இணைத்து பாசத்தால் மக்களை உயர்த்தக்கூடிய ஊருன்னு அது பாலமேடுன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஊர்ல பேசுறதுல எங்களுக்கு வேற வாய்ப்பாங்க. இதுதான் ஒரு படிச்ச பிள்ளைய கூட்டிட்டு வரணுங்கிறது. வர நடுவர் அவர்களே, நீ எழுதுமா, நீ கோணாராட்ச புரட்டி எழுது. அப்படிப்பட்ட வரலாம் சும்மா கிடைச்சிருமாங்க? நீலவழி நினைச்சிட்டு இருக்குது பாலமேடுனா பால்வடியில முகமா உட்கார்ந்து இருப்பாங்க போலன்னு அது நினைச்சிட்டு இருக்குது. பாத்தீங்களா நடுவர் அவர்களே, இன்னைக்கு பட்டிமன்றத்துல எத்தனையோ பெண் பேச்சாளர்கள் இருந்தாலும் தனக்கென்று தனி அடையாளத்தோடு பட்டிமன்றத்தின் இளவரசியாகவே இயங்கி வரும் உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இதுவும் பொய் லிஸ்ட்ல வருதாமா? அதெல்லாம் எப்படி நடுவர்? உண்மையா நான் ஓப்பனா மைக்கு போட்டு சொல்லுவேன். அப்படியெல்லாம் இந்த பொம்பளை குசுமுங்கிறது கரெக்டா இருக்குது. என்ன நடுவர்? உலகத்திலேயே ஒரு, நான் சொல்றது கரெக்டா கைத்தட்டு கொடுங்க, உலகத்திலேயே ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வாழ்த்தியதாக வரலாறே இல்லை. சும்மா நம்பி கைத்தட்டு. உலகத்திலேயே ஆண்களுக்கு மத்தியில சண்டையே வந்ததுன்னு சொன்னா கைத்தட்டு கொடுக்க பார்க்கலாம். ஆண்களுக்கு மத்தியில இல்ல பார்சாலிட்டி, ஆண்களுடைய உண்மையான குணத்தையும் பெண்களுடைய உண்மையான குணத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆண்களுடைய உண்மையான குணத்தை தண்ணி அடிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம். பெண்களுடைய உண்மையான குணத்தை தண்ணி பிடிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம். கொலாயடி சண்டை மாதிரி கரெக்டாக்கா? நான் உண்மையாவே புதுமை வேண்டான்னு சொல்றதுக்கெல்லாம் வரல. சரிம்மா சரி. இவங்க படுத்துற பாடு தாங்காம தான் பழமையோட பவுசே புரியுதுன்னு சொல்றோம். நான்லாம் என்ன அந்த காலத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த மாதிரி 2K கிட்லாமா? 2K kid. Just I born in 2002 only. Yeah, sure, definitely. 2002 நான் பிறந்து just 22 years தான் ஆகுது. Just 22 years. Just 22 years only. Okay. நான் 18 வயசு வரைக்கும் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. நான் குழந்தைய தாண்டியே 4 வருஷம் தான் ஆகுது. Just 4 years only. ஐயோ, என்னம்மா சொல்ற? உனக்கு இது பால் பாட்டில் வேணுமா? சரி இல்ல நடுவர், இந்த பால் பாட்டில் குடிக்கிற பழக்கம் மேல போகும்போது ஒரு பலூன் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன். அத நான் வருஷம் பயந்துட்டேன். பலூன் கண்டிப்பா நான் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் குழந்தைய கூட்டிட்டு வந்து குழந்தைக்கு ஒரு கைத்தல கொடுங்க. பச்சை குழந்தைங்க, சரி மஞ்சள் குழந்தையா? ஐயோ பூரா. ஆனா நடுவர்களே, நான் இந்த ஊர் சத்தியமா இப்படி எதை சொன்னாலும் நம்பியே வரல. என்னையெல்லாம் குழந்தைன்னு சொன்னா அதை நம்பி கை தட்டுறதுக்கு 10 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க பத்தியலா? உங்களுக்கே நீங்க கை தட்டீங்க, அவ்வளவு நல்ல மனுஷங்களா இருக்கீங்க. குழந்தைதான் கொஞ்சம் முன்னாள் குழந்தை. நடுவர்களே, என்னெல்லாம் பார்த்தா பொய் சொல்ற மாதிரியா? இல்லம்மா, பொய் பேசவே நான் என்ன புதுமையை குறை சொல்றதுக்கு இன்னைக்கு பழமப்படுத்துற பாடு அப்படி இருக்கு நடுவர்களே. இன்னைக்கு பூரா எல்லாம் எப்படி இருக்காங்க? அவசரமா பிறந்த அவதார் குட்டி மாதிரி பரபரப்பாவே இருக்காங்க. அவசரமா பிறந்த அவதார் குட்டியா? அத
அதுல ஒரு குட்டி தான் நீன்னு சேச்சே, சொல்லுங்க. அப்படிலாம் இல்ல. என்ன பார்த்தா அவதார் எந்த ஊர்ல அவதார் குட்டி அகலமா இருந்து நீங்க பாத்திருக்கீங்க? எந்த ஊர்ல அவதார் ஊதா கலர் இல்லாம இந்த மாதிரி மஞ்சள் கலரா இருந்துச்சு. அவதார் குட்டி எல்லாம் எல்லாம் முருங்கைக்காக்கு புள்ள பிறந்த மாதிரியா இருக்கு. என்ன பார்த்தா முருங்கைக்காக்கு புள்ள பிறந்த மாதிரியா இருக்கு. நல்லா பூசணிக்காய் ஆனா சைஸ்ல. நீ பேசுறதுலாம் டிஃபரெண்டான ஸ்லாங்ல இருக்குமா. ஆரம்பத்துல இருந்து முருங்கைக்காக்கு பிள்ளை பிறக்குதான், இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியுதாங்க. இன்னைக்கு எல்லாம் எப்படி நடுவர்கள் வாழ்க்கை நடத்துறாங்க? அவதியா எந்திரிச்சு அவசரமா கிளம்பி அரக்க பறக்கத்துக்கு அறவேக்காட்டுத்தனமா ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு எதுக்குடா பிறக்குறீங்க? எதுக்கு பிறக்குறீங்க? இதுக்கு பேசாம பருத்தி கூட குடோன்லயே இருந்துட்டு போயிருக்கலாம். வெரி குட். அந்த காலங்கள்லாம் நல்லா கைத்தறி கொடுக்கலாம் ஜோரா. ஒரு நியாய தர்மம் வேணாம். இன்னைக்கு பூரா பரபரப்புல வாழ்றாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு அமைதி இருந்துச்சு, அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு, பாசம் இருந்துச்சு, அது கூட பண்பாடு இருந்துச்சு. அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உறவுகள் இருந்தது, அதனால நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்போட இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை பேர் உறவுகளோட ஒரு வாழ்க்கையை நடத்துறோம் நீங்க யோசிச்சு பாருங்க. உறவுகள் இல்லாத வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையாங்க. இந்த காலத்துல நம்ம வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இது எங்க பெரியப்பா, இது எங்க சித்தப்பா, இது சின்ன மருமகன், அது பெரிய மகன், இது ஆய், எங்க அப்பத்தா, அப்படிதான் நம்ம பெரியவங்க எல்லாம் அறிமுகப்படுத்துவோம். இன்னைக்கு யாராவது வீட்டுக்கு வந்தா இது புதுசா வாங்கியிருக்க டிவி, இது நல்லா புதுசா வாங்கியிருக்க வாஷிங் மிஷின், இது புதுசா வாங்கியிருக்க கட்டில், இது புதுசா வாங்கியிருக்கிற ஏசி, இது புதுசா வாங்கியிருக்க நாய், ஒவ்வொன்று குறைக்கும் அரைக்கிற கறி எடுத்துரும். இப்படிதான் அறிமுகப்படுத்துறோம். அப்ப உறவுகளை தொலைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துக்கு சொல்லுது. இன்னைக்கு பூரா பேர் எப்படி ஒரு வாழ்க்கையை நடத்துறோம்? எல்லாம் கொரோனால பாதிக்கப்பட்ட குரங்கு குட்டி மாதிரி தனியா புரிச்சு ஒரு வாழ்க்கையை நடத்துறோம். வேற ஏதாவது குட்டி வருதா? சேச்சே இல்ல நடுவர்களே. ஆரம்பத்துல அவதார் குட்டி, இடையில குரங்கு, போகும்போது எதனா ஒரு குட்டி வரும். போகும்போது எதனா ஒரு குட்டி வரும்.